பொறுத்துக்க முடியலம்மா. பண்ற தப்பெல்லாம் தெரிஞ்சே பண்ணிட்டு அத நியாயப்படுத்தி பேசாத தீபக். எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இன்னும் எவ்வளவு நேரம் இங்க நின்னு நீ நியாயத்தை பேசினாலும் நீ பண்ண தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேடா. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கலடா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. வெளியே போடா. என்ன நிம்மதியா இருக்க விடு. அப்ப இதான் உன் முடிவு இல்ல? சரி, நான் போறேம்மா. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். சரி பண்ணிட்டு உன் முன்னாடி வந்து நிப்பேன். அப்ப நீ என்ன எப்படி வேணாம்னு சொல்ற நான் பாக்குறேம்மா. ஜோதி, நில அங்கே எதுக்கு இங்க வந்த? என்னடி நீயும் இப்படி பேசுற? உன்னையும் அம்மாவையும் பார்த்து மன்னிப்பு கேட்க தாண்டி வந்தேன். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்க கிட்ட இல்ல, தாரா கிட்ட. ஆனந்த் வந்து கண்டபடி பேசிட்டு போறாரு. உன்னால நம்ம குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்குது. முடிஞ்சா அங்க போய் மன்னிப்பு கேளு. வந்துட்டான் மன்னிப்பு கேட்க. காவ்யா, காவ்யா, ஏய் காவ்யா, ஏய் ராணி, ரேவதி, வாங்க வாங்க. ஏய் உன் தம்பி லேப்டாப் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல, சும்மா. ஆமா, என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஏன் விஷயம் இருந்தாதான் உன்னை பார்க்க வரணுமா, இல்லன்னா உன்னை பார்க்க வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீ எப்படி வேணாலும் கேட்டுக்கோ. இப்போ நாங்க இன்னொரு முக்கியமான விஷயமா தான் பார்க்க வந்திருக்கோம். என்ன? இந்தா. என்னது இது? ஏய் காலேஜ் அப்ளிகேஷன் டி. யாருக்கு? யாருக்கா? ஏய் காவ்யா, உனக்குதான். இந்தா கையெழுத்து போடு. போடுறீ. இப்ப எனக்கு தேவைலாம் ஒரு வேலைதான், இது இல்ல. ஏய் இன்னும் என்னடி இதையே சொல்லிட்டு இருக்க? இப்பதான் பிரச்சனை முடிஞ்சது இல்ல. தீபக் தாலி கட்டிட்டாரு. உத்தம இனிமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண முடியாது. இதுக்கு மேல படிக்க வேண்டியதானே? மறுபடியும் வேலைக்கு போகணும்ன்ற? இந்த ஒரு கயிறை என் கழுத்துல கட்டினதுனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லடி. இன்னும் எதுவும் மாறல. என்ன மாறல? உத்தமனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் மாறல. உத்தமனுக்கும் என் அப்பாக்கும் இருக்கிற பகை மாறல. எல்லாமே இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இதுக்கு மேல இந்த கயிறால தீபக்கோட அம்மா பிரச்சனைன்னு எல்லாம் பெருசாயிட்டே தான் இருக்கே தவிர எதுவுமே சரியாகல. கயிறுன்னு சொல்லாதடி, அது தாலி. இருக்கட்டும். என்ன சுத்தி இவ்ளோ நடக்கும் போது எப்படி எதை பத்தியும் யோசிக்காம என்னால படிக்க போக முடியும்? ஹே காவ்யா, நடந்த பிரச்சனையில தீபக் உனக்கு தாலி கட்டினது உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து பாட்டி. என்னது இது? வந்ததும் வராதமா ஒரே சத்தமா இருக்கு. என்னடி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? நான் கடைசாவி எடுக்க வந்தேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. நிஜமாவே எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு எங்கேயாவது வேலை தேடி கொடுங்க. யோ சந்திரா, வெளியே வாயா. யோ, வீட்டு வாசல்ல வந்து ஒரு மனுஷன் கத்தது உழுலையா காதுல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? யோ சந்திரா, வெளியே வாயா. உன்னதான் கூப்பிடுறது காதுல உள்ள. இந்த ஆள் எதுக்குடி இங்க வந்திருக்கான்? நீயா? என்ன வேணும்? என்ன வேணுமா? உத்தம ஐயா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு. நீங்க கடனை கொடுக்காம அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறீங்களா? என்னையா, என்னைக்கா பணத்தை கொடுப்ப? ஏமாத்திரவளா இருந்தா நீங்க கூப்பிட்டது வீட்டு வாசல வந்து பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கிடைச்ச உடனே நாங்களே கொண்டு வந்து கொடுத்துறோம். அப்புறம் பணம் வாங்கினது உங்ககிட்ட இல்ல, அந்த உத்தமன் கிட்ட. சும்மா வீட்டு வாசல் வந்து சத்தம் போற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவளை ரோசா இருக்கிறவ பணத்தை எடுத்துட்டு வந்து முன்னாடியே கொடுத்து இருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா நான் ஏன் உன் வீட்டுக்கு வரேன்? எல்லாம் கொடுப்போம், நீ முதல்ல கிளம்பு. ஐயா வரத்துக்குள்ள ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது. பணம் மட்டும் வரலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பய நீ வாடி, அவன் கிடக்கா. பிச்சமுத்து, ஆமா உத்தமன் சார் எப்படி இருக்காரு? அப்பப்ப கண்ணு முடிச்சு பாக்குறாரு, மறுபடியும் மயக்கத்துக்கு போயிடுறாரு. டாக்டருங்க சீக்கிரத்துல குணப்படுத்திடலாம் சொல்லியிருக்காங்க. ஐயா மட்டும் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தாருன்னு வச்சுங்க, உன் புருஷன் இவ்வளவு திமிரா பேச மாட்டான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவ? சீக்கிரம் வீடு பார்த்து வச்சுக்கோங்க. வீட்டை காலி பண்ற சூழ்நிலை வரும். கடனை வாங்கிட்டு திமிரா பேசுறான். பாத்தீங்களா, நேரா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேலயும் என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. வேலைக்கு போய் தான் ஆகணும். அதுக்காக தான் லேப்டாப்ல ஆன்லைன்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சுன்னா
கண்டிப்பா நான் வேலைக்கு தான் போவேன். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். படிப்பெல்லாம் அடுத்த கட்டம் தான். எஸ் கமன் எஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. ஹாய் தாரா, எப்படி இருக்கீங்க தாரா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு மேல பேச என்ன? புரியுது என் மேல கோவத்துல இருக்கீங்கன்னு. நான் முன்னாடியே உங்ககிட்ட வந்து பேசணும் தாங்க நினைச்சேன். ஆனா நடுவுல இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட், ஸ்டேஷனுக்கு போற டென்ஷன்ல எல்லாம் மறந்துட்டேன். இல்லனா முன்னாடியே வந்து பேசியிருப்பேன். அப்புறம் இன்னைக்கு தான் ஜோதி கூட சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு. அதான் நேர்ல உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு நல்லா புரியுதுங்க, உங்களுக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன், அதை என்னால காப்பாற்ற முடியல. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எனக்கு சப்போர்ட்டிவா அட்வொகேட்டையும் ஆனந்தி அனுப்புனீங்க பாருங்க. உண்மையிலேயே சூப்பருங்க நீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் வேணாலும் சொல்லலாம். டு பி ஹானஸ்ட் தாரா, உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா ரொம்ப வயலண்டா தான் நான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். இப்ப கூட பாருங்க, நான் உங்க முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எவ்வளவு அமைதியா கேக்குறீங்க. யூ ஆர் சச் a great person. உங்களுக்குலாம் நான் மேட்சே இல்லைங்க. எங்க அம்மாக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் அந்த மேரேஜுக்கே ஒத்துக்கிட்டேன். உங்க 2 பேருக்காகவும் தான் இந்த மேரேஜ் லைஃப்ல எப்படியாவது அடாப்ட் ஆயிக்கலாம்னு நினைச்சு நிச்சயதார்த்தமே பண்ணேன். ஆனா காவியா லைஃப்ல டெய்லி அந்த உத்தமன் பண்ற டார்ச்சர் எல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியல. ஒரு பக்கம் பணம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் அவளை பத்தி அபியூசிவான நியூஸ். இதுக்கு நடுவில் 2 ராஸ்கல்ஸ் அவங்க வீடு வரைக்கும் வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க. இது எல்லாமே என் மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது தாரா. அவளை எப்படியாவது இந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அதான் இந்த முடிவு எடுத்துட்டேன். ஆனா அதுக்காக நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்க லெவலுக்கும் சரி, உங்க மெச்சூரிட்டி லெவலுக்கும் சரி, நான்லாம் பக்கத்துல கூட வர மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, உங்களோட இந்த நல்ல கேரக்டருக்கு என்னோட பெட்டரா ஒரு நல்ல பையன் உங்களை பிரியாரிட்டைஸ் பண்ற மாதிரி, உங்களை மட்டுமே லவ் பண்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வருவோம். என் கூட எப்படி நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை விடவே நல்லா வாழ்வீங்க. அதுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஜோதி உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நேர்ல பேசி கிளியர் பண்ணலான்னு தான் வந்தேன். பேசிட்டேன். ஆனா தாரா, நான் இப்பெல்லாம் பேசினதை வச்சு நமக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் எப்பவுமே உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க, நான் பண்றேன். சரியா? இதுக்கு மேல இது என்கிட்ட இருக்கிறது சரியா படல. ஐ திங்க் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன் தாரா. ஒரு நிமிஷம் தீபக். உங்களையும் காவியாவையும் உங்க வீட்டு வாசல்ல அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்ததுல இருந்து எனக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? கேளுங்க. காவியாவை தவிர அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணை காப்பாத்த நீங்க இப்படிதான் தாலி கட்டிருப்பீங்களா? சொல்லுங்க. எல்லா பொண்ணும் காவியாவா ஆயிடுவாங்களாங்க? பண்ண தப்பா நினைச்சு சின்னதா ஒரு கில்ட்ல ஒரு கர்ட்டசி கூட ஒரு சாரி சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா தீபக்? அந்த காவியா உங்களை அந்த அளவுக்கு மாத்திட்டால எல்லாரும் காவியாவா ஆயிட முடியுமான்னு என்கிட்டயே சொல்லிட்டு போறீங்க. உங்களையே இவ்வளவு நாள் லவ் பண்ணிருக்கேன்னு எனக்கு என் மேல கோவம் வருது. என்ன நீங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க தீபக். நான் சும்மா விட மாட்டேன். காவியா, வாங்கடி. ஏய் என்னடி நீ இன்னும் கிளம்பலையா? இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் டே, மறந்துட்டியா? ஆமால. ஏய் ஃபர்ஸ்ட் டே நம்மளும் அவ கூட வந்து நிக்கணும்னு ஃபீல் பண்றா. நீ போய் ரெடி ஆயிட்டு வா, போயிடலாம். இருங்க, அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரேவதியை போல நீ படிக்கிறதுக்காக காலேஜ் போனா நல்லா இருந்திருக்கும். அப்பா, ரேவதிக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அம்மா தீபக் எங்க காவியா? தெரியாது. இப்போ எதுக்கு கதவை பூட்டினீங்க? வழி விடுங்க. முடியாது. இங்க பாருங்க தீபக், தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். முதல்ல கதவை திறங்க. அட்வான்டேஜ் நான் எடுத்துக்காம வேற யார் எடுத்துப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ ரேவதி மாதிரி காலேஜ் போய் படிக்கணும் இல்ல படிக்கிற. என்ன இப்படி பாக்குற? புரியுது. நான் காலேஜ் ஃபீஸ் கட்டினாதான் உனக்கு பிடிக்காது. நான் கட்டல. நான் பேங்க்ல வேலை பார்த்தல, அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி உனக்கு ஒரு எஜுகேஷன் லோன் அரேஞ்ச் பண்றேன். இன்னைக்கே போய் பேசுறோம். நாளையில இருந்து நீயும் அவ கூட காலேஜ்க்கு போற. பேங்க் லோன் எடுக்க தெரியாம நான் என் படிப்பை நிறுத்தல. எனக்கு பேங்க் லோன் எடுக்க தெரியும். சரி, அப்ப லோன் அப்ளை பண்ணி நீ படிக்க வேண்டியதானே? இப்ப இங்க என் குடும்பமே ஏற்கனவே கடனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இன்னொரு கடனை வாங்க என்னால முடியாது. அதுவும் இல்லாம வீட்ல ரேஷன் வாங்க கூட பணம் இல்லாத நிலைமையில தான் இருக்கும். இப்ப படிக்க போனா குடும்பத்தை பாத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் சரியாகிற வரைக்கும் நான் படிப்பை பத்தி யோசிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு ரீசன். உன் படிப்பை ஸ்பாயில் ஆக்கிக்காத. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்ல தேவையில்ல. வழிய விடுங்க. போலாண்டி. போலாம். அப்பா வரேன்ப்பா.